இறைவன் புனிதர்கள் என்றாக இறைவன் நம்மை அழைக்கின்றார். சிலுவை சுமந்து போகின்றார், செந்நீர் விழவுயிர் தருகின்றார். சிலுவை சுமந்து போகின்றார், செந்நீர் விழவுயிர் தருகின்றார். அவர் படும் துன்பம் நீ அறிவாய், அவர் படும் துன்பம் நீ அறிவாய். அவரின் புனிதம் நீ பெறுவாய். இறைவன் கிறிஸ்து பலியாக இறைவன் புனிதர்கள் என்றாக இறைவன் நம்மை அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் திருநீற்று புதன் காலை திருப்பலிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த திருநீற்று புதன் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி ஜெபித்து இறை ஆசீர் வழங்க வந்திருக்கின்ற நமது மறைமாவட்ட ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருநீற்று புதன் வழியாக தவக்காலத்தை இன்று நாம் துவங்குகின்றோம். ஆண்டவரின் அன்பை, ஆண்டவரின் அருளை நிறைவாக உணர பெற்றுக்கொள்ள இந்த காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. தவ ஒருத்தல் முயற்சிகள் வழியாகவும் பிறரன்பு செயல்கள் வழியாகவும் இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரின் சாட்சிகளாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்துகின்ற காலமாக இந்த தவக்காலம் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவரின் அன்பை அதிகமாக உணர்ந்து கொள்ளவும், நமது பாவ தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற்று மனமாற்றம் பெற்றவர்களாய் வாழ்ந்திடவும், இவ்வாறு நமது தவ ஒருத்தல் முயற்சிகள் வழியாக ஏழை எளியவர்கள் மீது கொண்டிருக்கிற அன்பை இன்னும் சிறப்பாக வெளிப்படுத்தவும் வரம் வேண்டி இத்திருப்பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
திருநீற்று புதன். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைத்திரு வசனங்கள் 12 முதல் 18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள், புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள், வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள், மக்கள் திரண்டு வர செய்யுங்கள், புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள், முதியோரை கூடி வர செய்யுங்கள், பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என்று சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டில் பேரன்பு கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இறைவாயம் இறங்கிடுவி, எளியோர் வேண்டுதல் கேட்டிடுவி, ஏழையும் பாரும் பொறுத்தருளி, எங்களின் இதயம் மகிழ வைத்தீர். இறைவாயம் இறங்கிடுவி, எளியோர் வேண்டுதல் கேட்டிடுவி. கண்ணீரால்வை நனைகின்றோம், கடந்ததினிலே வருந்துகிறோம். கண்ணீரால்வை நனைகின்றோம், கடந்ததினிலே வருந்துகிறோம். கல்லெனும் இதயம் கரைந்து விட்டோம், கல்லெனும் இதயம் கரைந்து விட்டோம். கடவுள் உம்மையே நம்பிவிட்டோம். இறைவா என்னில் இறங்கிடுவி, எளியோர் வேண்டுதல் கேட்டிடுவி. இறைவன் உலகிற்கு விலகி நின்றோம், இதயம் மகிழ்வுக்கு அலைந்து விட்டோம். இறைவன் உலகிற்கு அலைந்து நின்றோம், இதயம் மகிழ்வுக்கு அலைந்து விட்டோம். இறைவன் கோபத்திற்காலானோம், இறைவன் கோபத்திற்காலானோம். என்றும் அழுதிடும் நிலை
இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20 அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூயவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாகவே தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமுறியாத அவரை பாவ நிலை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உனக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பின் நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருத்துதர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலுமென்றும் அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவன வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுதும் உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது.
மாறாக மறைவாய் இருக்கின்ற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பு சகோதரரே, சகோதரிகளே, தவக்காலத்தை நாம் இன்று தொடங்குகின்றோம். இந்த காலம் புனித காலமாய் இருக்கிறது. கடவுளுடைய அன்பால் அருளால் நாம் தொடப்பட்டு மனம் மாற்றம் பெற்றவர்களாக முழுமையாக இயேசுவை பற்றி கொள்கின்றவர்களாக வாழ்வதற்கான அருள் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. ஜெபம், சிலுவை பாதை, தவ முயற்சிகள், ஏழைகளுக்கு உதவுதல் ஆகிய அனைத்தும் இத்தகைய ஒரு மனமாற்றத்திற்கு இறைவன் இயேசுனுடைய அன்பை உணர்ந்து அவரிடம் திரும்பி வருவதற்கான ஒரு காலமாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஜான் நியூட்டன் என்பவர் மிக மோசமான ஒரு தொழிலை செய்து வந்தார். அந்த காலத்திலே ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள கருப்பு இன மக்களை எல்லாம் பிடித்து கப்பலில் ஏற்றி அமெரிக்க நாடுகளில் அவர்களை அடிமைகளாக விற்கின்ற ஒரு தொழிலை செய்தார். அந்த அடிமைகள் நீண்ட பயணத்தில் மிகவும் நோய்வாய்ப்பட்டு வேதனைப்பட்டு அங்கே இறக்கி விற்கப்படுவார்கள். இத்தகைய ஒரு மோசமான தொழிலை செய்த அவர் ஒருமுறை அவர்களை ஏற்றுக்கொண்டு கடலில் சென்று கொண்டிருந்த பொழுது புயற்காற்றில் சிக்கிக்கொண்டது. அவர்கள் மிக மிக ஆபத்தான நிலையிலே இருந்தார்கள். அப்பொழுது ஜான் நியூட்டன் கடவுளை பார்த்து, இயேசுவை பார்த்து மன்றாடினார். நீங்கள் என்னையும் இந்த கப்பலையும் இதில் உள்ள மக்களையும் காப்பாற்றினால் இந்த தொழிலை நான் இன்றோடு விட்டுவிட்டு உமக்கு அடிமையாகி உமக்கே வாழ்நாள் முழுவதும் ஊழியம் செய்வேன் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது காற்று ஓய்ந்தது. புயற்காற்றிலிருந்து அவர்கள் தப்பினார்கள் என்பதை அறிகிறோம். அவர் இறைவனுக்கு வாக்கு கொடுத்தபடி தனது அந்த மோசமான தொழிலை விட்டுவிட்டு அவர் மனம் திரும்பியவராக அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று கடவுளுடைய அன்பை போதித்து நற்செய்தியை அறிவித்து அவருக்கு ஊழியராக இறுதி வரை வாழ்ந்தார் என்று வரலாறு கூறுகிறது. தனது மனமாற்றத்திற்கான அருளை அவர் ஒரு பாடலிலே எழுதுகிறார். 4 வரிகள் மட்டும் சொல்லுகிறேன். ஆங்கில திருப்பலிகளில் அது இன்னும் பாடலாக பாடப்படுகிறது. Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. I once was blind, now I see. I once was lost, now I am found. என்று அந்த பாடல். அமேசிங் கிரேஸ், ஒப்பற்ற அருளே, இறை அருளே, உமது வார்த்தை, அந்த வார்த்தையானது எவ்வளவு இனிமையானதாய் இருக்கிறது. பாவியாகிய ரெச்சட், ரொம்ப பெரும் பாவியாகிய என்னை அது மீட்டது. நான் பார்வையற்றவனாக இருந்தேன், நான் பார்வை பெற்றுக்கொண்டேன். பாவத்தில் வாழ்வது பார்வையற்றவர்களாய் குருடர்களாய் இருப்பதற்காக சமமாக இருக்கிறது.
ஐ ஒன்ஸ் வாஸ் லாஸ்ட், நான் காணாமற் போயிருந்தேன், மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டேன், இறைவனால் கண்டுபிடிக்கப்பட்டேன். காணாமற் போன மகன் ஓமை நமக்கு நினைவுக்கு வருகிறது. இவ்வாறு உண்மையான மனமாற்றம் பெற்றார். அவர் ஒரு ஆபத்தான வேளையில்தான் மன்றாடினார். தனது வாழ்க்கை மிக மோசமான வாழ்க்கையாய் இருந்தது. வியாபாரம், மனிதரை வியாபாரம் செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் முழுமையாக மனமாற்றம் பெறுகிறார். பாவியாகி இருந்த அவர் கடவுளுடைய அருளால் தொடப்பட்டு முழுமையாக மாற்றமடைகிறார். அதன் பிறகு அந்த தொழிலை முழுமையாக விட்டுவிட்டவராக கடவுளுக்கு ஊழியம் செய்ய தன்னை முழுமையாக கையளித்து கொண்டார். சென்ற இடங்களிலெல்லாம் கடவுளுடைய இரக்கத்தை, கடவுள் இரக்கம் அவரை மீட்டது. அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் உலகெங்கும் சென்று எங்கெங்கெல்லாம் அவரால் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் சென்று அவர் நற்செய்தி அறிவிக்கின்ற பணியாளராக விளங்கினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இறை அருள்தான் நம்மை மீட்க முடியும். இந்த ஜெப முயற்சிகள், சிலுவை பாதை, தவ முயற்சிகள், நோன்பிருத்தல் அல்லது ஏழைகளுக்கு உணவளித்தல், உதவிகள் செய்தல், இவையெல்லாம் இதற்கு உதவியாக இருக்கும். இறுதியாக கடவுள் அருள்தான் நமக்கு செயலாற்றுகின்றது. கடவுளுடைய கொடையாக மனமாற்றத்தை பெறுகிறோம். அவர் தருகிறார். அதை தருவதற்கான காலம்தான் இந்த தவக்காலம் என்பதை அறிகிறோம். உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்ற வாசகத்தை நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். இவ்வாறு உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை முழுமையாக தங்க வைக்கிறோம். அவருக்கு முழுமையாக அடிமைகளாகி அவருடைய அன்புக்கு இரக்கத்திற்கு சான்றாக விளங்கி நாம் முழுமையாக மனம் மாறிய அருள் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். அதற்கான இந்த காலத்தை நாம் முழுமையாக நிறைவாக பயன்படுத்திக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் நெற்றியில் பூசப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றேன், பரிகாரங்களினால் மழ்கின்றேன். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய் தரலும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் மீது முது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். இதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
பெற நடத்தும்
பாவ படுகொழியில் இன்றென்னையே விடுப்பி. என் இதயம் தூய்மையினால் துலங்கிடவே செய்வி. உமக்கெதிராய் பாவம் செய்தேன், பொறுத்தருளே என்னை. இறங்கிடுவீர் என் இறைவா, பாவம் யாம் செய்தோம். இறந்து நிற்கும் என் இதயம் தூய்மை பெற. என்ன வேண்டும் என் இறைவா, ஏதுமில்லாத ஏழைய நாங்கள் என்ன வேண்டும் என் இறைவா. பழிப்பொருள் ஏற்பது இல்லை என்று உன்னில் பண்பட காணுகின்றேன். பழிப்பொருள் ஏற்பது இல்லை என்று உன்னில் பண்பட காணுகின்றேன். தகனம் செய்தாலும் ஏற்பதில்லை என்ற தகைமையும் பெருமையும் காணுகின்றேன். தகனம் செய்தாலும் ஏற்பதில்லை என்ற தகைமையும் பெருமையும் காணுகின்றேன். நொறுங்கிய என் உள்ளங்களை உன்னிடம் கொடுக்கின்றேன். சோதரர் சோதரிகளை நாம் அனைவரும் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதா முடிச்சு வையுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவின் அனைத்து நாளுக்காகவும் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை நீக்கவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மார்பனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, மேலும் பணி செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்கள், திருநிலையினர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் அர்ப்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாளிது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தலையெழுத்தவன், ஆனால்
சென்றது என்னுயிரோ அன்பு செய்யும் இறைவா உன்னை மறந்து சென்றது என்னுயிரோ நீரே நிறையும் தலைவா என் பாவத்தை நினைத்து கலங்குகின்றோம் தூய வாழும் நிறைவே உன் மன்னிப்பு தருவார் உயிர் பெறுவோம் கருணை தெய்வமே கண் பாரும் எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, மாண்புக்குரியவும் திருமகன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் ஆலயத்தின் முன்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிற திருச்சிலுவையை அர்ச்சிக்கின்றார்கள்.